இல்ல எங்களுக்கு என்ன அப்டின்னா, இந்தந்த விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். இந்தந்த விஷயங்கள் தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. அது உங்களுக்கு நெகட்டிவ்ல போய் முடியும் அப்டின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் குடுக்குற நோட் மாரி இருந்தா பண்ணிக்கோங்க. அது என்னது சார்? பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இரக்க குணம். மத்தவங்களுக்காக இறங்கி வந்து செய்வது. அதாவது வயதில் மூத்த நபர்களா இருக்கட்டும், கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும், பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சன்ஸா இருக்கட்டும், மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது அவங்களுக்கு அன்னதானம் குடுப்பது, அவங்களுக்கு ஒரு டேக் கேர் பண்ணுவது, அவங்களுக்கு ஷெல்டர் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் கடினமான உழைப்பை இங்கேயும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். அதாவது இவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது, இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்களை சார்ந்தவர்களுக்கும், இவர்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் மேன்மைப்படுத்துவதாக இருக்கும். இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியது சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அரசாங்கத்தை குறிகாட்டுவதனால், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கரெக்ட்டாக இருக்கணும். அது ஒரு டாக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம், இல்லன்னா அது வந்து ஒரு பில்லு கட்டுறதாக இருக்கலாம். இதிலெல்லாம் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கௌரவம்னு சொன்னேன். அதாவது இறக்கப்படுவதுன்னு சொன்னேன். இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யாராவது ஏதாவது ஒண்ணு குறையா சொன்னா, டக்குன்னு எரிமலையாக வெடிப்பார்கள். ஏன்னா, இவர்களே இவர்களுடைய தொழில் ஸ்தானத்தில் தான் உச்சமடைகிறார்கள்.